ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம நேற்று வந்து ஷெட்யூல் 1 வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து கொடுத்துருந்தோம். சரியா? கம்மிங் குரூப் 4 நெக்ஸ்ட் குரூப் 4க்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கான ஸ்டடி பிளானில் ஃபஸ்ட்டு ஷெட்யூல் இந்த வீக்கான ஷெட்யூலை வந்து நம்ம கொடுத்துருந்தோம். பிடிஎஃப் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இன்னைக்கு வந்து நான் காலைல வந்து கொடுக்குறேன். எப்படி எப்படி அதை வந்து படிக்க போகிறோம், இப்போ தமிழ் வந்து எப்படி படிக்க போகிறோம், மேக்ஸ் எப்படி படிக்க போகிறோம், ஜிஎஸ் வந்து எப்படி வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். இந்த ஸ்டடி பிளான் வந்து நம்ம இவ்வளோ தான் வந்து கொடுத்துருக்கோம். இது ஈஸியாக இருக்குமா எப்படி, அந்த மாதிரி ஒரு ஃபுல் டீட்டெயிலாக வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நேற்று ஒரு வீடியோ வந்து சொல்லியிருந்தேன். சரியா? ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ இதை பார்த்தோன்னே ஒரு சில பேருக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருக்கலாம். ஏன்னா வந்து நிறையா நியூ பிகினர்ஸ் இருக்காங்க. சரியா? நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சிலபஸ் வந்து வெரிஃபிகேஷன் தெரியாததுனால, ஸோ அவங்க ஒரு சில பேர் கேட்குறாங்க, சிலபஸ் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. நான் சிலபஸ் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து போடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி நெக்ஸ்ட் குரூப் 4க்கு வந்து தமிழ்ல எதுவும் சிலபஸில் சேஞ்ச் இருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ சேஞ்ச் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இவ்வளோ தூரம் நம்ம பண்ணியிருக்கிறதுனால, ஒண்ணு அவங்க வந்து இப்போ கொடுத்துருக்க சிலபஸ்க்குள்ள இருந்து நாங்க கொஸ்டின் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணலாம். இல்லைன்னா ப்ரீவியஸ் சிலபஸ்க்கு மாறுறதுக்கு வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் இருக்கு. ஸோ அது வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும். சரியா? ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து யார்கிட்டயுமே கிடையாது. ஸோ அதனால இப்ப என்ன சிலபஸ் இருக்கோ, அத வந்து நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் நம்மளோட சேனல்ல. சரியா? சிலபஸ் வந்து ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் வந்து குடுக்குறேன். ஸோ அத போய் நீங்க பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு அதுக்கப்புறமும் புரியல அப்படின்னா, கீழ வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ கீழ. நான் திரும்ப வந்து உங்களுக்கு சிலபஸ எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ வந்து போடுறேன். ஓகேவா? ஸோ இப்ப நம்மளுக்கு இதுல நம்ம மெயினா வந்து நம்ம குரூப் 4 பொறுத்தவரைக்கும் நம்ம பார்க்க வேண்டியது 3 சப்ஜெக்ட்டுங்க. சரியா? தமிழு, மேக்ஸு, ஜிஎஸ். ஓகேவா? தமிழ பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு 100 மார்க்கு, மேக்ஸ பொறுத்தவரைக்கும் 25 மார்க்கு, ஜிஎஸ பொறுத்தவரைக்கும் 75 மார்க். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பேட்டர்ன் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இந்த தமிழ்ல மட்டும் நம்மளுக்கு இலக்கணம், இலக்கியம் இந்த மாரி 2 டைப்பா வந்து பிரியும். சரியா? இயல் வைஸும் நம்ம வந்து இலக்கணம் பார்ப்போம். அதே மாரி தனித்தனியா டாபிக் வைஸாவும் நம்ம வந்து இலக்கணம் பார்ப்போம். சிலபஸ் வைஸாவும் பார்ப்போம், புக் வைஸாவும் பார்ப்போம். ஓகேவா? ஸோ 2யுமே வந்து நம்ம கவர் பண்ணிருவோம். எங்கேயுமே மிஸ் ஆகாம இருக்கிற மாரி. ஓகேவா? ஸோ அப்படிதான் வந்து நம்ம இங்க என்ன வந்து ஃபர்ஸ்ட் வீக்ல குடுத்துருக்கோம் அப்படின்னா, 6த் நியூ புக்ல இயல் 1, 2, 3. சரியா? இயல் 1னா டெர்ம் 1 கிடையாது. இயல் 1, 2, 3னா ஃபர்ஸ்ட் டெர்ம் மட்டும். 3 லெசன் மட்டும். சரியா? 6த்ல வந்து மொத்தம் 9 இயல்கள் இருக்கும். 9 யூனிட்ஸ் வந்து இருக்கும். சரியா? ஸோ அதுல ஃபர்ஸ்ட் 3 இயல் மட்டும் படிங்க. ஓகேவா? நான் உங்களுக்கு வந்து புக்கு கூட காட்டுறேன். ஆ இந்த இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இது வந்து 6த் புக்கு. 6த் தமிழ் புக்கு டெர்ம் 1. இந்த டெர்ம் 1ல ஏன்னா அது ஒருத்தவங்க டவுட்டா கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த டெர்ம் 1ல இந்த இருக்கு பார்த்தீங்களா? மொத்தம் இந்த மாரி இதுதான் வந்து இயல். ஓகேவா? இதுதான் வந்து இயல். இந்த 1, 2, 3 இருக்கு பார்த்தீங்களா? இந்த மாரி கிட்டத்தட்ட ஒரு 9 இயல்கள் வந்து இருக்கும். 10த் வரைக்கும் 9 இயல் இருக்கும். அதுக்கப்புறம் 8, 8 இயல் இருக்கும். 11த், 12த்ல. நியூ புக்க பொறுத்தவரைக்கும். ஓகேவா? ஸோ இப்ப இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் 1, 2, 3 ஓகேவா? இந்த 3 இயல் வந்து நீங்க படிக்கணும். இப்ப இன்பத்தமிழ், தமிழ் கும்மி, வளர்தமிழ், கனவு பழித்தது, இது வந்து தமிழ் எழுத்துக்கள், வகைத்தொகை, இலக்கணம். ஓகேவா? ஸோ இது வந்து செய்யுள். 2 வந்து செய்யுள் வரும். அதுக்கப்புறம் இது வந்து பாடம். அப்புறம் இது வந்து துணை பாடம் மாதிரி வரும். கதை மாரி இருக்கும். அப்புறம் கடைசியா இருக்கிறது வந்து இலக்கண பகுதி. இப்படிதான் வந்து ஒரு இயல் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து இதுக்கான கிளாஸ் வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலா நடத்தி குடுக்குறேன். ஓகேவா? ஓகேவா? ஸோ இதுதான் வந்து படிக்கணும். ஸோ 3 இயல்ங்கிறது இதுதான். அத வந்து கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து நான் உங்களுக்கு குடுத்துருவேன். ஓகேவா? ஸோ இப்ப இந்த வீக் வந்து இத ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, ஒரு 1 ஆர் 2 டேஸ்ல உங்களுக்கு இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ இந்த 3 இயலுக்கும் வந்து நான் வந்து உங்களுக்கு குடுத்துடுறேன். ஸோ நீங்க அத ரெஃபர் பண்ணி ஏன்னா இந்த இயல்ல நீங்க எல்லாமே படிக்க வேணாம். இப்ப வந்து நம்ம ஒரு இயலுக்குள்ள ஒரு 5 பாடம் பார்த்தோம் இல்லையா? 2 செய்யுள், ஒரு பாடம், ஒரு துணை பாடம், ஒரு இலக்கண பகுதி பார்த்தோம் இல்லையா? ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க படிக்கிற மாரி இருக்காது. எல்லா இயல்களையும். நமக்கு சிலபஸ்ல எது கவர் ஆகுதோ, அது மட்டும் நீங்க படிச்சா போதும். ஓகேவா? ஸோ அப்படி சிலபஸ்ல எது எது கவர் ஆகுது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு, நான் இயல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து தெளிவா போடுறேன். ஒவ்வொரு இயலுக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து நம்ம சேனல்ல போடுவோம். ஏற்கனவே போட்டுருக்கோம். அதையும் ரெஃபர் பண்ணுங்க. திரும்பவும் வந்து நான் உங்களுக்காக புதுசா எடுத்தும் போடுறேன். ஓகேவா? அதே மாரி இது ஓகேவா? ஸோ இது வந்து இத பொறுத்தவரைக்கும், இயல பொறுத்தவரைக்கும் இப்படிதான். நீங்க புக்கையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. வீடியோவையும் பார்த்து நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு, அவுட் ஆஃப் சோர்ஸ்லேருந்து எதுவும் பாயிண்ட்ஸ் இருக்கா? எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எது இருந்துச்சுன்னா எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு எடுத்து குடுத்துர்றேன். ஓகேவா? ஸோ அடுத்து இலக்கணத்த பொறுத்தவரைக்கும் அகரவரிசை. இது வந்து ஒரு 15, 20 டாபிக் வந்து இலக்கணத்துல இந்த மாரி ஒரு 20 டாபிக் வந்து இருக்கும். சரியா? அகரவரிசை, ஓரெழுத்து ஒரு மொழி இந்த மாதிரி ஒரு 20 டாபிக் இருக்கும். அதுல நம்ம ஒரு டாபிக்கா பார்ப்போம். இந்த ஒரு டாபிக்ங்கிறது ரொம்ப சிம்பிள். ஒரு 10 நிமிஷம் வீடியோல நான் உங்களுக்கு இந்த
அகரவரிசை அப்படிங்கிறத தெளிவா சொல்லிருவேன். இதுலேருந்து நம்மளுக்கு ஒரு 2லேருந்து 3 மார்க் வந்து கிடைக்கும். சரியா? கண்டிப்பா 2 மார்க்னாலும் கிடைக்கும். வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. ஏன்னா இது வந்து கண்டிப்பா கேட்கக்கூடிய ஒரு ஏரியா. அதனால வந்து இத நம்ம வந்து குடுத்துருக்கோம். இந்த மாதிரி வாரம் வாரம் நம்ம ஒரே ஒரு இலக்கண டாபிக் தான் பார்க்க போறோம். சரியா? ஜஸ்ட் ஒரு வீடியோ 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் இருக்கும். நீங்க ஜஸ்ட் வந்து நீங்க அத கவனிச்சா மட்டும் போதும். ஓகேவா? நான் எல்லா டேட்டாவுமே வந்து உங்களுக்கு அதிலேயே எடுத்து குடுத்துடுறேன். அகரவரிசைனா என்ன? ஸ்கூல் புக்ல எங்கெங்க இருக்கு? எல்லாமே நான் உங்களுக்கு கட் பண்ணி நீட்டா ஒரே வீடியோல நான் எடுத்து குடுத்துடுறேன். நீங்க இந்த வீடியோவ மட்டும் கவனமா பார்த்தா போதும். அதுக்கப்புறம் இந்த அகரவரிசையிலேருந்து ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் எடுத்து வந்து உங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து நாங்க குடுத்துடுறோம். ஓகேவா? ஸோ அதையும் நீங்க பார்த்து ஒவ்வொன்னா நீங்க பிராக்டிஸ் பண்ணி ரெஃபர் பண்ணிக்கலாம். அடுத்தது யூனிட் 7 வந்து நம்ம குடுத்துருக்கோம். இத பொறுத்தவரைக்கும் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி தான் உரைநடை பகுதி மாரி. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறது என்னன்னா, 14 கீழ்க்கணக்கு நூல்கள். ஓகேவா? இதுலேருந்து தான் 15 கேள்விகள் வரும். இந்த யூனிட் 7 அப்படிங்கிற டாபிக்ல இருந்து மட்டும் தமிழ்ல 15 கொஸ்டின்ஸ் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. மிச்சம் இலக்கணத்திலேருந்து 85 கொஸ்டின் வரும். இந்த யூனிட் 7ல இருந்து மட்டும் 15 கொஸ்டின் தமிழ்ல வரும். ஓகேவா? ஸோ இதுல நம்ம ஒவ்வொரு டாபிக்கும் சிலபஸ் வைஸா பார்க்க போறோம். யூனிட் 7 பொறுத்தவரைக்கும் 14 கீழ்க்கணக்கு நூல்கள்னா என்ன? அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு நூல்களும் அந்த 14 கீழ்க்கணக்கு நூல்கள்ல வரக்கூடிய ஒவ்வொரு நூல்களுக்கான ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன். அது என்ன? அதை எழுதுனது யாரு? அது என்ன? அதில என்ன சிறப்பு இருக்கு? அதோடைய சிறப்பு பெயர்கள் என்ன? இத மாதிரி அத பத்தின ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷனோட நான் ஒவ்வொரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு குடுத்துடுறேன். சரியா? ஸோ அதுவுமே வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ள தான் இருக்கும். சரியா? ஸோ நீங்க அந்த வீடியோல இருந்தே உங்களுக்கு எல்லா டேட்டாவும் வந்து நீங்க எடுத்துக்கலாம். நீங்க புக் ஃபுல்லா தேடி அலைய வேண்டியதில்ல. ஏன்னா, இப்ப 14 கீழ்க்கணக்கு நூல்கள்னா, அது நியூ புக்ல இருக்கும். 6த்துல இருக்கும். அப்புறம் 8த்துல இருக்கும். அப்புறம் ஓல்டு புக்ல 7த்துல இருக்கும். அப்புறம் ஓல்டு புக்ல 11த்துல இருக்கும். இப்படி நீங்க ஒவ்வொரு புக்கா நீங்க தொறந்து எல்லாத்தையும் தேட முடியாது. புரியுதா? ஸோ, அதனால அது எல்லாத்தையும் நாங்க ஒரே இதில கன்வெர்ட் பண்ணி, ஒரே இதில ஒரே வீடியோல நான் உங்களுக்கு வந்து குடுத்துருவேன். நீங்க அத லிசன் பண்ணீங்க அப்படின்னாலே, அதுலேருந்து உங்களுக்கு டேட்டா வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ, அப்ப தமிழ பொறுத்தவரைக்கும் இவ்வளோதாங்க. உங்களுக்கு தமிழ் புக்கு மட்டும் இருந்தா போதும். ஸோ, இப்போ ஒரு சில பேர் புக்கு இல்ல அப்படின்னு வந்து சொல்றீங்க. நான் நம்மளோட டெலகிராம் சேனல்ல வந்து நான் இப்ப புதுசா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? 2026க்கான ஸ்டூடண்ட்ஸ்க்கானது. ஸோ, அந்த டெலகிராம் சேனல்ல இப்ப வந்து ஒரு லிங்க் வந்து நான் அனுப்பிச்சிருக்கேன். ஒரு சேனல் லிங்க் வந்து அனுப்பிச்சிருக்கேன். அதுக்குள்ள போனீங்க அப்படின்னா, தமிழ் புக்ஸ், தமிழ் நியூ புக்கு, தமிழ் ஓல்டு புக்கு 6த்துலேருந்து 12த் வரைக்கும் ஃபுல்லா இருக்கும். அதே மாரி ஜிஎஸ்ல தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் 6த்துலேருந்து 12த் வரைக்கும் எல்லாமே இருக்கும். சரியா? மேத்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ, அதுக்கு வந்து நான் அடுத்து வரேன். ஓகேவா? ஸோ, இப்ப தமிழ பொறுத்தவரைக்கும் இதுதான். கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். வேற எதுவும் இருந்துச்சுன்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ, மேத்ஸ பொறுத்தவரைக்கும் டைம் அண்ட் ஒர்க்ன்னு குடுத்துருக்கோம். மேத்ஸ்ல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 20 டாபிக் இருக்குங்க. சரியா? டைம் அண்ட் ஒர்க்கு, ப்ராஃபிட் லாஸு, ஆவரேஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இந்த மாரி ஒரு 20 டாபிக் வந்து இருக்கும். இதுல நம்ம மேஜர் 10 டாபிக்ஸ் மட்டும் எடுக்க போறோம். அதுல இந்த டைம் அண்ட் ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். சரியா? ஸோ, அதனால இதுல வந்து நம்ம அதிக கான்சன்ட்ரேஷன் பண்ணி தான் பார்க்க போறோம். நம்ம இதுல இந்த இந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் பீரியடுக்குள்ள நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? நம்ம வந்து 10 மேக்ஸ் டாபிக் மட்டும் தான் கவர் பண்ண போறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். சரியா? அதனால ஒவ்வொரு டாபிக்கையும் டீட்டெயில்டா பார்க்க போறோம். இந்த டைம் அண்ட் ஒர்க் தான் நம்ம 2 வாரம் பார்ப்போம். இந்த வாரமும் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீக்கும் பார்ப்போம். சரியா? ஸோ இதுக்கான சம்ஸ் இதுக்கான இதெல்லாம் எங்கே போறது அப்படின்னா, அது நாங்களே வந்து உங்களுக்கு குடுத்துருவோம். சரியா? இது வந்து மேக்ஸ பொறுத்தவரைக்கும் நீங்க டாபிக் வைஸா தான் படிக்கணும். புக் வைஸா படிக்கக்கூடாது. ஓகேவா? புக் வைஸா படிச்சீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு டாபிக் வைஸா தான் படிக்கணும். டைம் அண்ட் ஒர்க்னா என்ன? பெர்சன்டேஜ்னா என்ன? ப்ராஃபிட் லாஸ்னா என்ன? ஓகேவா? ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்னா என்ன? இந்த மாரி ஒவ்வொரு டாபிக் வைஸா தான் வந்து நீங்க படிக்கணும். சரியா? அந்த டாபிக் வைஸா படிக்கும்போது, இப்ப நான் ஒவ்வொரு நாளும் டெய்லியுமே வந்து உங்களுக்கான மேத்ஸ் வீடியோ வந்து இருக்கும். சரியா? டெய்லி உங்களுக்கு ஒரு மேத்ஸ் வீடியோ வந்து கம்பல்சரி வந்துரும். ஸோ, அதுல வந்து குறைஞ்சது ஒரு 3லேருந்து 4 சம் தான் வந்து உங்களுக்கு கொண்டுட்டே வருவேன். சரியா? 4ம் 4 மாடலா இருக்கும். ஓகேவா? ஒரு 3 சம் இல்ல 4 சம் நம்ம எடுத்துட்டு வரோம்னா, ஸோ அது வந்து 4 மாடலா இருக்கும். இது எதுக்காக அப்படின்னா, "ஏன் சார் 4 மாடல் தான் நடத்துறீங்க? ஒரு 10 மாடல், 20 மாடல், 50 மாடல் அப்படி நடத்தலாம்ல?" அப்படின்னு வந்து கேட்பீங்க. ஸோ வந்து நம்ம பொறுத்தவரைக்கும், இப்ப நம்மளோட பேஸ்மெண்ட்ட வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங் ஆக்குறோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ தான் உங்களால பில்டிங்க வந்து எழுப்ப முடியும். சரியா? ஸோ அந்த விஷயத்துல நல்ல ஃபோக்கஸ்டா இருங்க. நம்மளுக்கு வந்து இப்ப வேகமா முடிக்கிற விஷயம் இல்ல. முடிக்கிறத தெளிவா 100%க்கு 200% கிளாரிட்டியோட, தெளிவோட, ஃபினிஷிங்கோட நம்ம முடிக்கணும். புரியுதா? அதுதான் இங்க விஷயம். முடிக்கிறது யார் வேணாலும் முடிக்கலாம். சரியா? இங்க முடிக்கிறது விஷயம் கிடையாது. நம்ம இந்த எக்ஸாம்ல ஜெயிக்கணும். ஓகேவா? இந்த ஜெயிச்சு இந்த போஸ்டிங்க வந்து உங்களுடையதா ஆக்கணும். அதுதான் நம்மளுடைய வேலையே தவிர, இத வந்து வேகமா நம்ம படிக்கணும், முடிக்கணுங்கிறது முக்கியம் கிடையாது. ஓகேவா? இப்போ டைமண்ட் ஒர்க்ல டெய்லி ஒரு 3 மாடல், 4 மாடல் கொண்டு வரோம்னா, ஸோ அத வந்து நடத்திட்டு நான் அதுக்கேத்த மாரி ஹோம் ஒர்க்கும் குடுத்துருவேன். இப்போ 3 மாடல்னா ஒவ்வொரு மாடலுக்கும் 2 சம், 3 சம் அந்த மாரி நான் எடுத்து உங்களுக்கு ஹோம் ஒர்க் வந்து குடுத்துருவேன். ஸோ அந்த ஹோம் ஒர்க்கே வந்து நீங்க டெய்லி பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அந்த 3 மாடலுக்கு நீங்க அன்னைக்கே தரோவ் ஆயிட்டீங்கன்னா, டெய்லி இப்படி ஒரு 3 மாடல், 4 மாடல் தரோவ் ஆகிக்கிட்டே போனாலே போதும்.
ஓகேவா? ஸோ ஒரு 10 நாள் வரைக்கும் நம்ம ஒரு டாபிக் வந்து பார்க்கலாம். நம்மளுக்கு டைம் இருக்கு. ஸோ 10 நாள் டெய்லி 3 மாடல் பார்த்தா கூட 10 நாள்ல 30 மாடல் நீங்க தரோவ் ஆயிருவீங்க. அதான் ரொம்ப முக்கியம். சரியா? ஒரே நாள்ல 30 மாடல் நடத்துனா, அது 2 மணி நேரம், 3 மணி நேரம் அந்த வீடியோ போகும். உங்களால ஃபுல்லா உட்காந்து பார்க்க முடியாது. ஏன்னா நெறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃப் இருப்பீங்க, குழந்தைங்க இருப்பாங்க. ரொம்ப நேரம் ஃபோன உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. சரியா? நான் ஒரு 3, 4 மாடல் கொண்டு வரும்போது ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ள நான் வீடியோ வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சுருக்கி உங்களுக்காக புரியிற மாரி கொண்டு வர முடியுமோ நான் கொண்டு வந்துருவேன். ஏன்னா அவ்வளோதான் உங்கனால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். சரியா? எனக்கு அந்த உங்களுடைய சிச்சுவேஷன் நல்லாவே தெரியும். 15 நிமிஷத்துல இருந்து 20 நிமிஷம் அப்படிங்கிறதே உங்களுக்கு அதிகமான நேரம் தான். உங்களுக்கு அவ்வளோ ஃப்ரீ டைம் கிடைக்கிறதே. புரியுதா? ஸோ உங்களோட கஷ்டம் என்னங்கிறது எனக்கு தெரியும். அதுக்காக தான் இந்த மெத்தட்ல கொண்டு வரோம். ஸோ அதனால நிறுத்தி நிதானமா போவோம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி தான் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா தான் வின் பண்ண போறோம். புரியுதா? அதுல எந்த மாற்றமுமே கிடையாது. சரியா? ஸோ மேத்ஸ பொறுத்தவரைக்கும் இதுதான். மேத்ஸுக்கான கொஷின், சம்ஸ் எல்லாமே நம்மளே வந்து உங்களுக்கு குடுத்து நான் கிளாரிட்டியா வந்து உங்களுக்கு நடத்தி குடுத்துர்றேன். நீங்க அத பத்தி கவலைப்பட வேண்டாம். சரியா? அத பத்தி எந்த சோர்ஸும் நீங்க தேடி அலைய வேண்டாம். சரியா? உங்களுக்கு கொஸ்டின் எல்லாமே நாங்களே வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி குடுத்துர்றோம். ஓகேவா? இப்ப அடுத்து வருவோம். ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு வந்தோம்னா அதே மாரி தான். பாலிட்டி அண்ட் எக்கனாமிக்ஸ்ங்க. சரியா? 2டே பாடம் தான். ஒரு 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 பாடத்துக்கு 3 நாள் உங்களுக்கு டைம் இருக்கு. நல்லா படிக்கலாம். சரியா? இந்த 2 லெசனுக்கும் ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல வீடியோ இருக்கு. நீங்க அதையே பார்த்து ரெஃபர் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்த லெசனுக்கும் நம்ம வீடியோஸ் வந்து நம்மளே ரெடி பண்ணி குடுப்போம். சரியா? நான் இன்னும் கிளாரிட்டியா ரெடி பண்ணலான்னு இருக்கேன். ஓகேவா? இன்னும் கிளாரிட்டியா நம்ம என்னென்ன பார்க்க போறோம், எது எது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு, எது எது அப்படிங்கிற மாரி நான் இன்னும் கிளாரிட்டியா உங்களுக்கு எவ்வளோ குடுக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு நான் பார்க்கலான்னு இருக்கேன். ஓகேவா? ஜிஎஸ்ஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வீடியோஸ் வந்து பார்ட்டா தான் வரும். இந்த 1 வீக்குள்ள நான் அந்த வீடியோஸ வந்து உங்களுக்கு குடுத்து முடிச்சுருவேன். சரியா? நீங்க புக்லயும் ஒருக்க படிச்சிருங்க. படிச்சுட்டு நம்ம வீடியோஸும் ஒருக்க ரெஃபர் பண்ணுங்க. உங்களுக்கு அப்படியே போய் மைண்ட்ல நின்னுக்குரும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அதுக்கு மேல உங்களுக்கு கிளியரா வந்து எல்லாமே ஸ்டோர் ஆயிரும். முடிஞ்ச அளவுக்கு நோட்ஸ் எடுத்து படிங்க. சரியா? நோட்ஸ் வந்து நெறைய பேர் என்ட்ட கேட்டிருந்தீங்க. நான் வந்து நோட்ஸ் மாடல் வேணா குடுக்கலாமே தவிர, நாங்க ரெடி பண்ணி தர நோட்ஸ் வந்து எல்லாருக்கும் கரெக்ட்டா, பெர்ஃபெக்ட்டா செட் ஆகும், சூட் ஆகும் அப்படிங்கிறது இங்க யாருமே சொல்ல முடியாது. புரியுதா? அவங்களுக்கான நோட்ஸ வந்து அவங்கவங்க தான் ரெடி பண்ணணும். சரியா? உங்களுக்கு எப்படி புரியுது? உங்களுக்கு இப்ப வந்து ஒரு 4 சென்டென்ஸ் இருக்குப்பா. ஒரு பேரா இருக்கு. அந்த பேரால வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்த எப்படி ஷார்ட்டா எழுதி வச்சா உங்களுக்கு ஞாபகம் வரும், உங்களுக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி நீங்க தான் அத வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். புரியுதா? ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து படிங்க. இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸையாவது நோட்ஸ் எடுத்து படிங்க. நோட்ஸ் எடுத்தா மட்டும் தான் உங்கனால கண்டிப்பா அத வந்து கிளியர் பண்ண முடியும். சரியா? ஸோ அதனால இதுதான் வந்து பிளான். ஓகேவா? ஸோ இதுக்கு மேல உங்களுக்கு வேற எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா, கீழ கமெண்ட்ல வந்து கேளுங்க. நான் வந்து இதுக்கான டெஸ்ட் எல்லாமே நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லிட்டு நான் வைக்கிறேன். சரியா? டெஸ்ட் வந்து இருக்கு. எல்லாத்துக்குமே இருக்கு. தமிழுக்கு, மேத்ஸுக்கு, ஜிஎஸ்க்கு இது எல்லாத்துக்குமே டெஸ்ட் இருக்கு. நான் அத பத்தி இப்ப முன்னாடியே வந்து சொல்லல. சரியா? ஸோ அது வந்து நம்ம கொஸ்டின்ஸ் வந்து ரெடி பண்ணணும். ஒரு சில ப்ராசஸ் வந்து இருக்கு. ஸோ அதனால நான் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். இப்ப நாளைக்கு டெஸ்ட் இருக்கும்ப்பா. 6த் தமிழ் நியூ புக்ல இயல் 1 நாளைக்கு டெஸ்ட் இருக்கும். இல்ல நாளை கழிச்சு டெஸ்ட் இருக்கும். அதே மாரி ஜிஎஸ்ல ஒரு பாடம் வந்து நாளைக்கு டெஸ்ட் இருக்கும். நாளை கழிச்சு அந்த மாரி நான் முன்னாடியே வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகேவா? நீங்க அதுக்கு முன்னாடி படிச்சு வச்சுக்கோங்க. நம்ம டெஸ்ட் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு ரிவிஷன் மட்டும் பண்ணிட்டு அப்படியே அட்டெண்ட் பண்ணிருங்க. ஓகேவா? ஸோ 1 வீக்லயே வச்சுருவோம். இந்த 1 வீக்ல நம்ம இத ஃபுல்லா படிச்சிட்டோம்னாலும், அடுத்த வீக்ல இந்த வீக்ல படிச்சதெல்லாம் டெஸ்ட் எழுதுற மாரி கூட வச்சுக்குருவோம். ஓகேவா? ஏன்னா ஒரே நாள்ல நீங்க எல்லா டெஸ்ட்டும் அட்டெண்ட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால பிரிச்சு ஓகேவா? ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாரி வந்து நம்ம டெஸ்ட் வந்து பிளான் பண்ணி வச்சுக்கலாம். ஆனா இது எல்லாத்துக்குமே டெஸ்ட் இருக்கு. நீங்க அத பத்தி கவலைப்பட வேணாம். இப்போதைக்கு படிக்கிறத நல்லா படிங்க. தெளிவா படிங்க. ஓகேவா? ஃபுல் ஃபோக்கஸ்டோட படிங்க. அப்பனா தான் ஈஸியா வந்து நம்ம டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணி கிளியர் பண்ண முடியும். சரியா? ஸோ இவ்வளோதான். மத்தபடி நீங்க நெறைய கமெண்ட் வந்து கேட்டிருந்தீங்க. சரியா? நெறைய டவுட் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து நான் ஆன்ஸர் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து குரூப் 1 இருக்குமா? அப்படின்னு வந்து ஒருத்தர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ குரூப் 1 பொறுத்தவரைக்கும் நெக்ஸ்ட் இயர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. போஸ்டிங் இருந்தால் இருக்கும். சரியா? ஏன்னா குரூப் 1ல உங்களுக்கு தெரியும் ரொம்ப கம்மியான போஸ்டிங்க ரெக்ரூட் பண்ணுவாங்க. 100, 200 போஸ்டிங் தான் வரும். ஸோ அந்த அளவுக்காவது போஸ்டிங் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா வந்து எக்ஸாம் இருக்கும். ஏன்னா இப்ப முன்னாடியே முடிஞ்சிருச்சு இந்த இயர். சரியா? அதனால ஓகேவா? ஸோ பைலிங்குவலா இருக்குமா இந்த ஷெட்யூல் அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ கொஸ்டின்ஸ பொறுத்தவரைக்கும் ஜிஎஸ் கொஸ்டின் பேப்பர பொறுத்தவரைக்கும் பைலிங்குவலா இருக்கும். ஜிஎஸ், மேத்ஸ். ஓகேவா? ஜிஎஸும், மேத்ஸும் கொஸ்டின்ஸ் வந்து பைலிங்குவலா இருக்கும். கிளாஸஸ் வந்து தமிழ்ல தான் வந்து நடத்துவோம். ஸோ இங்கிலீஷ்க்கு வந்து நெறைய பேர் கேட்குறீங்க. நம்ம ட்ரை பண்ணுவோம். இங்கிலீஷ்க்கு வந்து இன்னொரு சேனல் கூட நம்மனால போட முடியுமா? அப்படிங்கிறத நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அ நான் என்னங்கிறத உங்களுக்கு சீக்கிரமா வந்து அனௌன்ஸ் பண்றேன். ஓகேவா? அதுக்கப்புறம் ஸ்டடி மெட்டீரியல் இல்லைன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அத ஆல்ரெடி சொல்லிட்டேன். நம்ம வந்து ஒரு சேனல் வந்து நான் அனுப்பிச்சிருக்கேன். இப்ப நம்மளோட டெலகிராம் சேனல்ல.
ஸோ அதில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா புக்ஸுமே அதில் வந்து இருக்கும். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் வந்து நம்ம கொடுப்போம். சரியா? ஸோ நடத்துகிற ஜிஎஸ்எல் நடத்துகிற லெசன்ஸுக்கு நம்ம ப்ரீவியஸ் இயரில் என்ன நடத்திருக்காங்க அப்படிங்கிற ப்ரீவியஸ் இயரில் என்ன கேட்டிருக்காங்கிற ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ அதுவும் வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்போம். எடுத்தோடனே வந்து நம்ம எல்லாத்தையும் கொண்டு போய் டம்ப் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பாரம் வந்து அதிகமாயிரும். புரியுதா? ஸோ நம்ம வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஆனால் படிச்சுக்கிட்டே இருக்கணும். புரியுதா? ஸோ அப்படி இருந்தா தான் உங்களுக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா உங்களுடைய ஒர்க் லோடுக்கு ஏத்த மாதிரி தான் நீங்க இங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அங்கேயும் வந்து நீங்க அதிக லோடு, இங்கேயும் அதிக லோடு நீங்க புஷ் பண்ணீங்க அப்படின்னா, உங்கனால வந்து இத சரியா வந்து கொண்டு போக முடியாது. சரியா? ஸோ அதனால தான் நம்ம இவ்வளோ சிம்பிளா அந்த ஷெட்யூல் வந்து குடுத்துருக்கோம். ஸோ ஆனா இவ்வளோ சிம்பிளா உங்களுக்கு தெரியலாம். உங்களுக்கு ஆரம்பத்துல ஒரு ஷெட்யூல பார்க்கும்போது சின்னதா தெரியலாம். ஆனா நீங்க மொத்தமா நீங்க சேர்த்து நீங்க பார்க்கும்போது, அது வந்து ஒரு பெரிய ஒரு கம்ப்ளீஷனா இருக்கும். சரியா? நீங்க இந்த ஒரு 5 மாசத்த நீங்க முடிக்கும்போது, நீங்க வந்து ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடா நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க. குரூப் 4ல நான் வந்து எப்ப எக்ஸாம் வச்சாலும் சரி, என்னால வந்து 50%லேருந்து 75% வரைக்கும் மார்க் உறுதியா எடுக்க முடியும். 50-75% மார்க் என்னால உறுதியா 100க்கு 100% எடுக்க முடியும். அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோட நீங்க இருப்பீங்க. சரியா? அந்த அளவுக்கு உங்கள தயார் பண்றது மட்டும் தான் இங்க எங்களோட வேல. சரியா? இப்ப நீங்க இந்த 5 மாசத்துல போடுற எஃபோர்ட், நீங்க போடுற உழைப்பு, அடுத்து உங்களுக்கு எப்பயுமே வந்து பேசணும். நின்னு பேசணும். புரியுதா? ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளான தான் வந்து நம்ம குடுத்துருக்கோம். ஸோ அதனால தைரியமா எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. யாரும் இத பார்த்து யோசிக்க வேண்டாம். சரியா? மத்தபடி நான் சிலபஸ் கிளாரிஃபிகேஷன் அது எல்லாமே பத்தி பேசிட்டேன். நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து அவுட் சோர்ஸ்லேருந்து வருமா? தமிழ், மேத்ஸ், ஜிஎஸ் எதுல வரும் அப்படிங்கிற மாரி கேட்டிருந்தீங்க. தமிழ்ல தாங்க அவுட் ஆஃப் புக்லேருந்து இந்த வாட்டி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு ஒரு 150 கொஷின் இருக்கு அப்படின்னா, அதில 50 கொஷின் வந்து அவுட் ஆஃப் சோர்ஸ்லேருந்து வந்திருக்கு. தமிழ்ல இருந்து தான் அதிகம். ஜிஎஸ், மேத்ஸ்லாம் வந்து அவ்வளவா சொல்றதுக்கு இல்ல. சரியா? ஸோ அதனால அதிகம் மேக்ஸிமம் வந்து கேட்டா தமிழ்ல இருந்து தான் கேட்பாங்க. நம்ம தமிழ் மட்டும் கொஞ்சம் நல்லா கவர் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அதான் நம்ம தமிழ்ல பேசிக் எல்லாமே இந்த 5 மாசத்துலயே முடிச்சுடுறோமே கம்ப்ளீட்டா. புரியுதா உங்களுக்கு? நம்ம பேசிக்கா இதுக்கு முன்னாடி என்ன சிலபஸ் இருந்துச்சோ, இப்ப இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடிங்கிறேன். சிலபஸ்ல என்ன குடுத்துருக்காங்களோ, அந்த சிலபஸ நம்ம இந்த 5 மாசத்திலேயே தமிழ்ல ஃபுல்லா முடிச்சுருவோம். தமிழ்ல அதுக்கு மேல எந்த பெண்டிங் இருக்காது. அதுக்கப்புறம் அடுத்து இந்த 5 மாசம் முடிஞ்சோன, ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சோன, நம்ம செகண்ட் ஷெட்யூல் பீரியட் இருக்கு பார்த்தீங்களா? டிசம்பர் 31க்கு அப்புறம் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வரைக்கும். ஸோ அது ஃபுல்லா நம்ம அவுட் ஆஃப் சோர்ஸ் மட்டும் தான் பார்க்க போறோம். தமிழ பொறுத்தவரைக்கும். மேத்ஸ்ல நம்மளுக்கு அவுட் ஆஃப் சோர்ஸ் கேட்க மாட்டாங்க. அதனால இப்ப 10 டாபிக், அடுத்த ஷெட்யூல்ல 10 டாபிக் பார்க்க போறோம். ஜெனரல் ஸ்டடீஸ பொறுத்தவரைக்கும், ஜெனரல் ஸ்டடீஸ்லயுமே வந்து அவுட் ஆஃப் சோர்ஸ்ன்னு கிடையாது. அது கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸ். சரியா? ஸோ அதனால இப்ப நம்ம இந்த 50 இம்பார்ட்டன்ட் லெசன பார்த்துட்டோம் அப்படின்னா, 75 கேள்வியில 30 டூ 35 கேள்விகள் நீங்க கன்ஃபார்மா அட்டெண்ட் பண்ணிருவீங்க. புரியுதா? 10 டூ 15 கேள்விகள் எல்லாருக்கும் டஃப்பா தான் இருக்கும். அத விட்டுருங்க. ஸோ 60 கேள்விகள்ல 30 டூ 35 கேள்விகள் நீங்க அட்டெண்ட் பண்ணிருவீங்க. மிச்சம் 30 கேள்விகள நம்ம அடுத்த ஷெட்யூல்ல வந்து நம்ம பிரிப்பேர் பண்ணிரலாம். கரண்ட் அஃபேர்ஸ், பேலன்ஸ் லெசன்ஸ் தான் சின்ன சின்ன பாடங்களா இருக்கும். ஒரு நாளைக்கே நீங்க 2 பாடம் படிக்கலாம். அந்த மாரி சின்ன சின்ன பாடங்களா இருக்கும். அதெல்லாம் நீங்க ஈஸியாவே வந்து கிளியர் பண்ணிரலாம். புரியுதா? ஸோ இதுக்கு மேல வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் மேல டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். ஸோ அது ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க. நான் அதுவும் வந்து சொல்லிடுறேன். மேத்ஸ்ல வந்து ரீசனிங் டாபிக்ஸ் வந்து ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. 1, 2 டாபிக் நம்ம வந்து முடிச்சுக்குருவோம். சரியா? ஸோ மேத்ஸ்ல இப்ப நம்ம இந்த நார்மல் டாபிக்ஸ் வந்து ஒரு 2, 3 டாபிக் முடிச்சுக்குருவோம். முடிச்சுட்டு ரீசனிங் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரீசனிங் வந்து தனியாவே இருக்கு. ரீசனிங் வந்து ஸ்பெசிஃபிக்காவே நம்ம வந்து ஒரு 10, 20 கிளாஸஸ் வந்து நம்ம தனியா அது ஒரு டாபிக்கா வச்சு நம்ம பார்க்க போறோம். சரியா? ஸோ அதனால அத பத்தி யாரும் வந்து வொரி பண்ணிக்க வேணாம். ஸோ வேற எதுவும் அவ்வளோதான். நீங்க கேட்ட வரைக்கும் நான் எல்லாமே வந்து குடுத்துருக்கேன். மேத்ஸ் எல்லாமே வந்து நானே குடுக்குறேன்னு சொல்லிட்டேன். புக் மெட்டீரியல் தேவையில்ல. ஸோ அவ்வளோதான். நீங்க இந்த கொஷின்ஸ் தான் வந்து கேட்டிருந்தீங்க. சரி, ஓகே. சரி, ஓகே. வேற எதுவும் உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கு, வேற எதுவும் டவுட் இருக்கு அப்டின்னா, கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் அத வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஓகேவா? ஸோ இப்ப இது உங்களுக்கு வந்து தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்டிங்கிறது வந்து நெனைக்கிறேன். ஸோ நாளைக்கு வந்து உங்களுக்கு தமிழ் வீடியோஸ் வந்து வந்துரும். சரியா? தமிழ் இயல் வீடியோஸ் வந்து நாளைக்கு ஒரு 2 இயலுக்கான வீடியோஸ் வந்து வந்துரும். ஸோ அப்புறம் வந்து இலக்கண வீடியோ, அப்புறம் 17 கீழ்க்கணக்கு நூல்கள் வீடியோ அப்டியே ஒன் பை ஒன்னா வந்து வந்துரும். ஓகேவா? டே பை டே. ஸோ நாளைக்கு வந்து நாளையிலருந்து டெய்லி ஒரு மேத்ஸ் கிளாஸ் வந்து இருக்கும். நாளைக்கு மண்டே. ஓகேவா? இன்னைக்கு சண்டே. நாளைக்கு மண்டே டூ ஃப்ரைடே வரைக்கும் நான் டெய்லி வந்து ஒரு டைமிங்கில ஒரு 3:00 அந்த மாரி ஏதாவது ஒரு டைமிங்கில உங்களுக்கு டெய்லி வந்து ஒரு மேத்ஸ் கிளாஸ் வந்து கம்பல்சரி வந்துரும். ஸோ அந்த மேத்ஸ் கிளாஸ் முடிஞ்சோன, அதுக்கான ஹோம் ஒர்க்கும் வந்து நான் டெலகிராம் குரூப்ல வந்து உங்களுக்கு அனுப்புவேன். ஸோ அதையும் பார்த்து நீங்க உடனே பிராக்டிஸ் பண்ணிருங்க. ஓகேவா? ஸோ மறுநாள் அதுக்கான ஆன்சர் கீயும் வந்து உங்களுக்கு போட்டு விட்டுர்றேன். சரியா? ஜெனரல் ஸ்டடீஸ பொறுத்தவரைக்கும், ஜெனரல் ஸ்டடீஸ்ல ஆல்ரெடி இந்த பாலிட்டி அண்ட் எக்கனாமிக்ஸ் லெசனுக்கான வீடியோஸ் வந்து நம்மளோட சேனல்ல இருக்கு. நான் அந்த வீடியோ லிங்க்க டெலகிராம்ல அனுப்பி அந்த வீடியோ லிங்க்க வந்து நான் டெலகிராம்ல ஆ போட்டு விடுறேன். ஸோ அத வந்து நீங்க பாருங்க. அத பார்த்துட்டு உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. நான்
அடுத்த லெசன்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் எடுக்க வேண்டியது இருக்குது. சப்போஸ் டைமிங் இருந்துச்சு அப்படின்னா, நான் இந்த வீக்லயே இந்த 2 லெசனையும் வந்து திரும்பவும் வந்து உங்களுக்கு நான் நடத்தி வந்து குடுக்குறேன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நான் சொல்றதுக்கு வந்தது. ஸோ எப்பயுமே வந்து நம்ம சொல்றது தான் முயற்சி அப்படிங்கிறது முடியிற வரைக்கும் இருக்கக்கூடாது. நம்ம அந்த காரியத்த ஃபுல்லா முடிக்கிற வரைக்கும் இருக்கணும். சரியா? ஸோ அதனால உங்க மேல நீங்க எவ்வளோ நம்பிக்கை வைக்கிறீங்களோ, அது மட்டும் தான் உங்களுடைய வெற்றிய வந்து தீர்மானிக்கும். சரியா? நீங்க சிந்துற ஒவ்வொரு வேர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் வந்து பதில் சொல்லும். சரியா? அதனால அத பத்தி நீங்க எந்த விதமான குழப்பத்தையும் வந்து எடுத்துக்காதீங்க. இப்பவே நீங்க ஒரு கவர்மெண்ட் ஆஃபீசர் தான். சரியா? அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து வாங்க. சரியா? உங்களுடைய கனவ நீங்க ஃபுல்ஃபில் பண்ணணும். நீங்க வந்து நிறைவேத்தணும். சரியா? அதுதான் இந்த வாழ்க்கையோட நீங்க இந்த வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய ஒரே ஒரு கடமை. ஓகேவா? அதனால அத மனசுல நல்லா ஆழமா பதிய வச்சுக்கிட்டு, நம்மள வந்து பேசினவங்க முன்னாடி, சரியா? நம்மள சுத்தி நின்னு பேசினவங்க முன்னாடி, நம்மள சுத்தி இருக்கிறவங்க முன்னாடி நம்ம வந்து வாழ்ந்து காட்டணும். தல நிமிர்ந்து வந்து நம்ம இருந்து காட்டணும். நம்ம கண்டிப்பா இந்த கவர்மெண்ட் வேலைய வந்து வாங்கியே ஆகணும் அப்படிங்கிறவங்க மட்டும் வெறித்தனமா இந்த ஷெட்யூல வந்து ஃபாலோ பண்ணுங்க. நீங்க ரொம்ப வந்து டெய்லி வந்து 8 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம் செலவழிச்சு படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இங்க தேவையே கிடையாது. நீங்க ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா போதும். காலையில ஒரு 2 மணி நேரம், நைட் ஒரு 2 மணி நேரம். தெளிவா நம்ம வீடியோஸ் வரும். அத பாருங்க. அதுலேருந்து எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் புக்ல ஒருக்க படிங்க. ஓகேவா? ஸோ இதுவே வந்து உங்களுக்கு போதும். திரும்ப, 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 திரும்ப பழக, பழக, பழக தான் எதுவுமே வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து நல்லா வந்து தெரிய ஆரம்பிக்கும். புரியுதா? இங்க வந்து கன்சிஸ்டன்சியும், அத வந்து ரிப்பிட்டேட்டிவா செய்றது தான் இங்க ரொம்ப முக்கியம். சரியா? ஒரு நாள் புக் எடுத்து வச்சு படிக்கிறது ரொம்ப ஈஸி 2 மணி நேரம். அத தொடர்ந்து 30 நாள், 60 நாள், 90 நாள் தொடர்ந்து நீங்க டெய்லி 2 மணி நேரம் புக் எடுத்து உட்கார்ந்து படிக்கிறீங்க பார்த்தீங்களா? அந்த கன்சிஸ்டன்சியும், அந்த ரெப்பிட்டிட்டிவ் எனர்ஜியும் தான் உங்களுக்கான ரிசல்ட்ட வந்து குடுக்கும். சரியா? அதனால தயவு செஞ்சு யாருமே வந்து இன்னைக்கு படிக்கிறோம், நாளைக்கு விட்டுட்டு நாளை கழிச்சு படிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அப்புறம் அப்படி நினைக்காதீங்க. இன்னைக்கு 4 மணி நேரம் கிடைக்குதா படிங்க. நாளைக்கு 6 மணி நேரம் கிடைக்குதா படிங்க. நாளை கழிச்சு 2 மணி நேரம் கிடைக்குதா படிங்க. அதுக்கு அடுத்த நாள் ரொம்ப பிஸி ஆயிட்டீங்க. 1/2 மணி நேரம் தான் உங்களுக்கு டைம் கிடைக்குதா எடுத்து படிங்க. ஒரு லெசன் ரீட் பண்ணுங்க. ஒரு 2 டாபிக் படிங்க. புரியுதா? உங்களோட கையில தான் இருக்கு. நீங்க உங்களுடைய எண்ணங்கள்னால மட்டும் தான் உங்களுடைய மனச வந்து மாத்த முடியும். புரியுதா? உங்கள யாருமே வந்து இந்த உலகத்துல யாருனாலயுமே யாரையுமே வந்து மாத்த முடியாது. யாருனாலயுமே எதையுமே மாத்த முடியாது. நம்ம மாறுனா தான் எல்லாமே மாறும். நீங்க மாறுனா தான் உங்களுக்கான ரிசல்ட் வந்து மாறும். நம்ம எதுவுமே நம்ம சைட்லேருந்து குடுக்காம, எந்த எஃபர்ட்டுமே நம்ம சைட்லேருந்து போடாம, நம்மளுக்கு வந்து ரிசல்ட் மட்டும் வேணும் அப்படின்னு நம்ம நெனச்சோம் அப்படின்னா, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரியா? இங்க ஹார்ட் ஒர்க்குக்கான ஒரு மாற்று, ஒரு ஷார்ட்கட் அப்படிங்கிறது இங்க இல்லவே இல்ல. சரியா? யாரு சொன்னாலும் நம்பாதீங்க. இது ஷார்ட்கட் மெத்தடு. இது இப்படி படிங்க, ஷார்ட்கட்டா படிச்சிடலாம். வெறும் பாயிண்ட்டா எடுத்து படிங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினா எடுத்து படிங்க. ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு பப்ளிகேஷன்ல ஒரு புக் வாங்கி, ஒரு 1000 கொஸ்டின், 2000 கொஸ்டின் அப்படி படிங்க. இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஹார்ட் ஒர்க் மட்டும் தான். புரியுதா? எல்லாரும் என்ன ஹார்ட் ஒர்க் போடுறாங்களோ, அதையே நீங்களும் போடணும். அத கன்சிஸ்டன்சியோட ரிப்பீட்டடா போட்டுக்கிட்டே இருக்கணும். புரியுதா? உங்களுக்குன்னு வந்து ஒரு டெடிகேஷன் வேணும். சரியா? உங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும். சரியா? நான் காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு படிப்பேன் அப்படின்னா படிப்பேன். அதுதான் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி. புரியுதா? ஸோ, அதனால வெறித்தனமா படிங்க. ஒரு நிமிஷத்த கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுடைய வேலையும் பாருங்க. வேலை முடிச்சோனே உங்களுக்கு டைம் கிடைக்கும் இல்லையா? அப்ப கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். ஃப்ரீ ஆகணும்னு நினைப்பீங்க. அந்த டயத்துல புக் எடுத்து வச்சு படிங்க. இல்ல நம்ம வீடியோ வந்து நம்ம போடுவோம்ல. ஸோ, அதை ஓப்பன் பண்ணி பாருங்க. சரியா? உங்களுக்கு எப்பலாம் ஒரு 10 நிமிஷம், 15 நிமிஷம், 20 நிமிஷம் எப்பலாம் பிரேக் கிடைக்குதோ, அப்பலாம் அத பாருங்க. நீங்க பார்க்க, நீங்க கேட்க, உங்களோட மைண்ட்ல அது ஸ்டோர் ஆயிக்கிட்டே இருக்கும். புரியுதா? அதுக்கப்புறம் நீங்க வீட்ல போயி ஒரு 1/2 மணி நேரம் நீங்க அந்த புக் எடுத்து வச்சு பெரட்டுனீங்கன்னா கூட, இது இந்த பாயிண்ட், இது இந்த பாயிண்ட், இது இந்த பாயிண்ட் அப்படின்னு உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வரும். நீங்க ஒரு 2 வாட்டி அந்த புக்க ரீட் பண்ணீங்கன்னா, உங்களோட மைண்ட்ல போய் நல்லா ஸ்டோர் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் ஸ்டோர் ஆகும். திரும்ப அதுக்கப்புறம் நம்ம ரிப்பீட்டடா அடுத்தடுத்த ரிவிஷன் குடுக்கும்போது, நமக்கு நல்ல வந்து அது மனப்பாடமா வந்து பாடம் வந்து பதிஞ்சிரும். ஓகேவா? அந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் படிச்சோனே எனக்கு மைண்ட்ல வந்து நிக்கணும் அப்டின்னா நிக்காது. நீங்க அத எவ்வளோக்கு எவ்வளோ திரும்ப திரும்ப அதுக்கான முயற்சி எடுக்கிறீங்க. ஒரு பாடத்த நீங்க படிச்சு அத உங்க மைண்ட்ல ஸ்டோர் பண்ணி அத நீங்க டெலிவரி பண்ணணும் அப்டின்னா, அதுக்காக நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ திரும்ப திரும்ப அந்த முயற்சிகள் எடுக்கிறீங்கங்கிறத பொறுத்து தான் அந்த ஒரு நாலேட்ஜ், அந்த ஒரு மெமரி பவர் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். அந்த ஒரு பாடம் வந்து உங்களுக்கு மைண்ட்ல வந்து நிக்கும். புரியுதா? நான் வந்து ஒரு வாட்டி நான் புக்க இப்டி திருப்பி பெரட்டுன படிச்சோனே வந்து எனக்கு ஃபுல் பாடமும் அப்படியே மைண்ட்ல நிக்கணும். அப்படி நான் மைண்ட்ல நிக்கல. எனக்கு பாதி தான் அதுல நிக்குது. 100 கொஸ்டின் டெஸ்ட் வைக்கிறாங்க. நான் 50 தான் எடுக்கேன். அப்ப நான் வேஸ்ட்டு. அதெல்லாம் கிடையவே கிடையாது. 100 கொஸ்டின் வைக்கிறோம்னு வைங்களேன். இப்போ ஒண்ணும் இல்லங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறீங்க. ஒரு டெஸ்ட் அட்டெண்ட் பண்றீங்க. 100 கொஸ்டினுக்கு 50 மார்க் எடுப்பீங்க.
அடுத்த ஒருக்க நீங்க படிக்கிறீங்க. புரியுதா? படிக்கிறீங்களோ, இல்ல வீடியோ பார்க்குறீங்களோ, ஓகேவா? நம்ம வீடியோல வந்து கிளாஸ கவனிக்கிறீங்க. 2வது வாட்டி அட்டெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும்? ஒரு 75 மார்க் வரும் 100க்கு. அடுத்து 3வது வாட்டி நீங்க பண்ணும்போது ஒரு 85 மார்க் வரும். அடுத்து 4வது வாட்டி பண்ணும்போது 95 மார்க் வரும். புரியுதா? அடுத்து 5வது தடவ பண்ணும்போது தான் 96, அடுத்து 97, அடுத்து 98 இப்படியே தான் அப்டேட் ஆகுமே தவிர, நான் வாட்டி இது ஒரு சில பேருக்கு குறையலாம். இப்போ ஒரு சில பேருக்கு இது 3 ஆகலாம், 4 ஆகலாம், 5 ஆகலாம், 6 ஆகலாம், 8 ஆகலாம். இத்தன தடவ நீங்க படிச்சா தான் உங்களுக்கு அந்த லெசனோட இது வந்து இருக்கும். ஸோ, அப்ப அதுக்கேத்த மாரி நம்ம தயார் பண்ணிக்கிறணும். புரியுதா? நோ ச அந்த பக்கத்துல உள்ளவன் வந்து நான் 2 வாட்டி தான் ரீட் பண்ணேன். அவனுக்கு மைண்ட்ல அப்படி நிக்குது. நான் 3 வாட்டி ரீட் பண்ணிட்டேன். எனக்கு இன்னும் 75% தான் இருக்கு. இன்னொரு வாட்டி பண்ணுங்க. இன்னொரு வாட்டி கிளாஸ கவனிங்க. இன்னொரு வாட்டி வீடியோ பாருங்க. இன்னொரு வாட்டி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எடுத்து ரீட் பண்ணுங்க. இன்னொரு வாட்டி நோட்ஸ் எடுத்து பாருங்க. இன்னொரு வாட்டி ஒரு டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணி பாருங்க. ஒரு தடவ நம்ம கூட பண்றதுனால, மத்தவங்க பண்றாங்க அப்படின்னா, ஒரு தடவ இப்ப மத்தவங்க உங்களுக்கு பக்கத்துல ஒருத்தவர் சாப்பிடுறாரு. நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. காலையிலேருந்து நீங்க சாப்பிடலங்க. உங்களுக்கு சரியான பசி. அவரு ஒரு 2 பரோட்டா சாப்பிடுறாரு. இல்ல ஒரு 3 பரோட்டா சாப்பிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். 3 இட்லியோ, 3 பரோட்டாவோ சாப்பிடுறாரு. சாப்பிட்டுட்டு எனக்கு போதும்ன்னு போயிட்டாரு. இப்ப அவரு 3 தான் சாப்பிட்டாரு அப்படிங்கிறதுக்காக நீங்களும் 3 சாப்பிட்டு எந்திரிச்சு போவீங்களா? நீங்க காலைல இருந்து சாப்பிடல. சரியான பசியில இருக்கீங்க. அப்ப எப்படி சாப்பிடுவீங்க? ஒரு 4, 5 சாப்பிடுவீங்க. ஒரு 5 நாள் சாப்பிடுவீங்க. சரியா? அப்ப இப்ப நீங்க அவரு போதும் அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்காக, நீங்க உங்களோட பசிய உங்கனால சாக்ரிஃபைஸ் பண்ண முடியல இல்லையா? நீங்க எப்படி உங்களோட இத வந்து விட்டு குடுப்பீங்க? உங்களோட பசி என்னவோ, அதுக்கேத்த மாரி தானே நீங்க சாப்பிடுவீங்க. அதே மாரி தான் இங்க எல்லாத்துக்கும். ஸோ பக்கத்துல உள்ளவங்களுக்கு மத்தவங்களுக்கு 2 வாட்டி படிச்சா புரியுதுன்னா, உங்களுக்கு 3 வாட்டி படிச்சா புரியும்னா 3 வாட்டி படிங்க. அவங்களும் நீங்களும் மத்த எல்லா விஷயங்கள்லயும் சமம் இல்ல பார்த்தீங்களா? அதாவது சமம் இல்லன்னா எப்படி சொல்றேன்னா, அவங்களுக்கு ஒரு இது இருக்கு. ஒரு கேரக்டர் இருக்கும். அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். உங்களுக்கு ஒரு கேரக்டர் இருக்கும். உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். அவங்களுக்கு பசி வந்தா அவங்க 3 இட்லி சாப்பிடுறாங்க. உங்களுக்கு பசி வந்தா நீங்க 5 இட்லி சாப்பிடுறீங்க. புரியுதா? இதுதான் வித்தியாசம். அப்ப அவங்களுக்கு மைண்ட்ல நிக்கணும்னா அவங்க 3 வாட்டி படிக்கிறாங்க. உங்களுக்கு மைண்ட்ல நிக்கணும் 5 வாட்டி படிக்கணும்னா 5 வாட்டி படிங்க. நீங்க 4 வாட்டி படிச்சுட்டு, நிக்கல இது வேஸ்ட்டு அப்டின்ட்டு கடந்து போயிடுறீங்க. நீங்க இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னாடி தான் இருக்கீங்க. சரியா? அதனால இத நல்லா மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே ஃபயரா இருங்க. விட்றாதீங்க. இந்த எக்ஸாம் நம்மளுக்காக தான். ஆல் த பெஸ்ட். நல்லபடியா படிங்க. வேற என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் இந்த வீடியோவோட கீழ கமெண்ட்ல வந்து தெரியப்படுத்துங்க. நான் அதுக்கான ஆன்ஸர அப்கமிங் வீடியோஸ்ல சொல்றேன். தேங்க் யூ.